ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்போவுமே நான் எந்த வீடியோலையுமே சொல்ல மாட்டேன், என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நியூவாக கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை கிச்சனை வந்து இன்னும் திரும்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய கிச்சனை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா, ஒரு டிப்ஸாக, ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்ன கிச்சனுடைய என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக பார்த்தோன்னா இந்த ஃப்ரிட்ஜும் இந்த மணி பிளான்ட்டும் தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்க இந்த 2 கப்போர்டு வந்து நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஸ்டவ்வு. நான் வந்து என்னோடய கப்போர்டில் வந்து எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றத இப்போது டீட்டெயிலாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து வேர்க்கடலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அதிகமாக எனக்கு யூஸ் ஆகுறது வந்து பருப்பு ஐட்டத்திலே வந்து இந்த வேர்க்கடலை தான். ஏன்னா சட்னி அதிகமாக இதில் தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒன்றில் வந்து ஜவ்வரிசி, இன்னொன்றில் வந்து துவரம்பருப்பு, இன்னொன்றில் வந்து பாசிப்பருப்பு. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2மே பக்கம் பக்கம் தான் வச்சுருப்பேன். இப்போது சாம்பாருக்கெலாம் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2மே ஜாயின் பண்ணி போடுவேன், நல்லா இருக்கும். அதனால தான் அது 2மே கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்சுருது. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா அப்படி தான் எது எது எடுத்தால் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து என்னோடய கிச்சனை செட் பண்ணியிருப்பேன். அந்த பெரிய சம்படம் ஃபுல்லுமே மசால் தான், ஊர்லேருந்து கொண்டு வந்த மசால் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்றில் வந்து தட்டைப்பயிர், ஒன்றில் மொச்சப்பயிர், இன்னொன்றில் வந்து பாஸ்மதி ரைஸு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரேராக தான் யூஸ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். கபோர்டு வந்து நல்ல ஹைட்டு தான். குட்டையாக சப்போஸ் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால எனக்கு வந்து அதை எடுக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் குட்டையாக இருந்தோன்னா கண்டிப்பாக கீழே ஒரு சேர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஏறி எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஓரளவுக்கு நானே கொஞ்சம் எக்கி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய கிச்சனில் ஃபேவரட் ஐட்டத்தில் இதுவும் ஒன்று, இந்த அஞ்சரை பெட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பிரியாணிக்கு அதாவது நான்வெஜ்ஜுக்கு தேவையான எல்லாமே இது ஒன்றுலே இருக்கும். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு டப்பாவாக திறந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து சோம்பு, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து கசகசா, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இலை எல்லாமே போட்டு மொத்தமாக வச்சுருப்பேன். மொத்தம் அதில் ஒரு 7 இது இருக்கும். 7 கிண்ணம் குட்டி குட்டியாக இருக்கும். அதை போட்டு மொத்தமாக அங்கே அஞ்சரை பெட்டி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே தூள் ஐட்டம், வத்தல்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி, அது எல்லாமே வந்து இது டேட்ஸ் பாக்ஸ் தான். அதில் போட்டு வச்சுருப்பேன். தீர தீர வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று வந்து இது மேகி கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்றில் வந்து சட்னிக்கு போடுற பொரிகடலை, அப்புறம் உளுந்து, ஒன்றில் வந்து காஷ்மீரி சில்லி அந்த இதை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வீட்டு மசால் தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, இன்னொன்றில் வந்து மல்லித்தூள் வந்து கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் அதை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தேவ்குட்டி வந்து விளையாடுறதுக்காக வச்சுருக்க அந்த பருப்பு அதெல்லாமே போட்டு அதையும் ஒரு டப்பாவில் வச்சுட்டேன். அது பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பவுடர், அது வந்து இது சிக்கனுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, கார்ன் பவுடர், அதுதான். சோடா உப்பு அதெல்லாம் போட்டு இந்த கபோர்டை வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கொஞ்சமாக குயிக்காக எல்லாமே வச்சு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கபோர்டு ஃபுல்லுமே பாத்திரம் தான் வச்சுருப்பேன். இது வந்து முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரே வாங்கிட்டு வருவோம். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், நான் வெளியில் தான் வச்சுருப்பேன். கரெக்டாக எனக்கு 1 வீக்குக்கு தான் வரும். டெய்லியும் ஒரு நாளைக்கு 4, 5ன்றபோது சீக்கிரமாக காலி ஆயிரும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபுல்லுமே கடாய் தான். ஒரு 5 கடாய் கிட்ட இருக்குது என்கிட்ட. 1 மட்டும் ஈயம், மீதி எல்லாமே கொஞ்சம் சில்வர் கலந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு 3 கடாய் கிட்ட. பாக்கி 2 நான் முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு குக்கர், அது எல்லாமே மேலே வச்சு இந்த கபோர்டை வந்து செட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸில் வந்து இது எல்லாமே இருந்தது தான். நம்ம வந்து பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு எப்படி வைக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் அப்படியே அந்த கப்போர்டுக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு செல்ஃபு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நான் உப்புலேருந்து அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். உப்புக்கு கீழே வந்து ஒரு ஒத்த படையில் வர மாதிரி காயின் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இங்கனக்குள்ளே நான் என்ன கான்செப்டில் வச்சுருப்பேன்னா, இப்போ புதுசாக ஒரு வீட்டில் பால் காய்ச்ச போகிறாங்கன்னா அந்த வீட்டில் வந்து உப்பு, மஞ்சள், வத்தல், புளி, பருப்பு அப்படின்னு சொல்லி 5 இது வச்சு அன்னைக்கு வந்து கிச்சனில் பால் இது காய்ச்சுவாங்க. நான் நிறையா வீட்டுக்கு போகும்போது பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு நல்ல விஷயன்றனால தானே அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் நான் அது எல்லாமே கொஞ்சம் ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக வச்சுருப்பேன். உப்பு, வத்தல், புளி, பருப்பு வந்து சிகப்பு பருப்பு வச்சுருக்கேன். மஞ்சள் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருச்சு. அதையும் கொஞ்சம் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கிளாஸ்ல எல்லாமே மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மல்லி, மல்லி இல்லை மிளகு, அது எல்லாமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். கடலைப்பருப்பு இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு வந்து எனக்கு பக்கத்துலேயே இருக்கனால எண்ணெய் காஞ்ச உடனே டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டாண்டில் மேலே இருக்கிறதுல ஃபுல்லுமே எண்ணெய் கேன் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து கிளாஸு, பீட்ரூட் இது துருவுறது. இந்த இடத்துல வந்து ஒன்றில் ஃபுல்லுமே சில்வரு ஐட்டமாக போட்டு வச்சுருப்பேன். ஒன்றில் ஃபுல்லும் பிளாஸ்டிக் ஸ்பூனு அந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீனி, நாட்டு சர்க்கரை, டீத்தூள் 3மே ஒரே இடத்துல இருக்கும். எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஊறுகாய் டப்பா. இது எல்லாமே இந்த குட்டி குட்டி பவுல் எல்லாமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அதை வந்து கபோர்டில் வச்சோன்னா சப்போஸ் நம்ம கை தெரியாமல் பட்டதுனாலும் கீழே விழுந்தோடனே உடஞ்சிரும். எல்லாமே ஹைட்டாக இருக்கனால இது வைக்கிறதுக்காகவே மெயினாக அந்த ஸ்டாண்டு வாங்கி இங்கே வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டியாக ஒரு மணி பிளான்ட்டு. கிச்சனில் வந்து மணி பிளான்ட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு இண்டக்ஷனும் நம்ம கேஸ் ஸ்டவ்வும் இருக்கும். இந்த பிளேஸை வந்து இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். அப்படியே அதுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு கபோர்டு இருக்குது குட்டியாக. இதில் வந்து என்ன வச்சுருப்பேன்னா, தேவ் குட்டியோட டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இங்கே நான் வச்சுருப்பேன். இந்த குக்கர்லாம் ரொம்ப ரேராக தான் எனக்கு யூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதையும் இங்கனக்குள்ளே கொஞ்சம் அந்த பாத்திரத்தெல்லாம் இங்கே நான் வச்சுருப்பேன். இது வந்து இட்லி அரிசி. நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ல, இது ஃபுல்லுமே அந்த இட்லி அரிசி ஃபுல்லுமே இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்க சம்படம் வந்து சாப்பாட்டு அரிசி. இது வந்து ஜீரா ரைஸு. 3 கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவேன். தீர வாங்கி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. பல்காக வாங்குறது இல்லை. அரிசி மட்டும் கொஞ்சம் தீரப்போகுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன், வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து கோதுமை மாவு. அதுக்கும் அந்த கவரோடையே அப்படியே வச்சிடுறது. யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வேறு மாவு வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இதில் வந்து கம்பு, சோளம் இதெல்லாம் போட்டு வைக்கணும். அது இன்னும் வாங்கலை. அதனால் அது அங்கே அப்படியே இருக்குது. இது ஃபுல்லுமே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் வாங்குறதுக்கு தூக்கு, இது எல்லாமே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறனால அதை அப்படியே கீழே வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய டப்பா. இதில் வந்து நம்ம மேலே போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கடுகு, வெந்தயம், சீரகம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். அரிசி மாவு, அப்பளம் இதெல்லாம் அங்கே தீர்ந்தா தான் எடுத்து இங்கேருந்து அங்கே போடுவோம். இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது. அதனால் இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அங்கே மேலே காலி ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து எடுத்து திரும்ப அங்கே ரீஸ்டோர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லுமே இந்த மாதிரி டப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதாவது எதுவுமே இந்த பொருள் இங்கன தான் இருக்குது அப்படின்றத நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி அந்தந்த பொருள் அங்கங்கே வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். க்ளீனிங்காக இருக்கணும்னு நினச்சாலே ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம நிறைய டம்ப் பண்ணி வச்சா கிச்சன் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த பொருளெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறியறதுக்கு வந்து ஒரு மனசு வேணும். முன்னாடி நான் அப்படி தான், இல்லை இந்த பொருள் யூஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து இந்த பொருள் எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி அப்படி தான் சேர்த்து வச்சு கிச்சன் ஃபுல்லுமே பார்த்தா கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை. எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி பொருளெல்லாம் இது வேணான்னு தாராளமாகவே தூக்கி எறிஞ்சிடுறது. ஆனால் இந்த கவர் மட்டும் நான் போட மாட்டேன். கவரை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டப்பா இல்லாட்டி நல்ல ஒரு பெரிய கவர் இருந்ததுன்னா அதில் கவரை சுருட்டி வைக்காமல் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். மடித்து வச்சோன்னா பார்க்குறதுக்கும் அந்த டப்பா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். கையில் சுருட்டி வைக்கிறதுக்கு
ஒரே ஒரு செகண்டு தான் ஆகும். இந்த மாதிரி மடித்து வச்சோன்னா காய்கறி இது வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து குப்பை போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கவர் எடுத்து அன்றைக்கி யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு டஸ்ட்பினில் போட்டிருப்பேன். எனக்கு வந்து குப்பை வண்டி வந்ததுமே அப்படியே அந்த கவரை எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடுது. அந்த மாதிரி தான் அந்த கவரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஒரு டப்பாவை எடுத்தோன்னா இதில் எனக்கு தெரியும், இதில் வந்து நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சிகப்பரிசி, கவுனி அரிசி, மட்டை அரிசி, நாட்டு சர்க்கரை இது 3மே இதில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாமா? அப்போ நம்ம ஒவ்வொரு பொருளும் எது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும்னு அவசியம் இல்லைல்ல. ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இங்கே இந்த பொருள் இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்றத நல்லா நான் ஃபிக்ஸ் பண்ணி அங்கங்கே அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த குட்டி டேபிள் வந்து ஆல்ரெடி இங்கே குவார்ட்டர்ஸில் இருந்தது தான். அந்த டேபிள் வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சு வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மிக்ஸி, நம்ம மிக்ஸி இங்கே தான் வச்சுருக்கேன். அப்புறம் சிலிண்ட்ரு மேலேயே வந்து தோசை தவா 2 இருக்குது. அதை அப்படியே அங்கே வச்சிடுறது. இந்த ஸ்லாபுக்கு கீழே இருக்கிற இந்த இடத்த வந்து நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இந்த இடத்த வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வந்து எதுவும் வைக்க மாட்டேன். இது வந்து சிங்க் ஏரியா. சிங்க்குக்கு கீழே இருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் கிரைண்டரும் வச்சுருப்பேன். கிரைண்டர் வந்து இங்கே எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். வேறு எங்கே வச்சாலுமே பசங்க இருக்கனால எடுத்து அந்த கல்லை மட்டும் உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு டைமில் தேவேஷ் வந்து அந்த கல்லை உடச்சிட்டான். இப்போது செகண்டு கல் தான் உள்ளே வாங்கி போட்டிருக்கேன். அதுக்காக இவங்களுக்கு பயந்தே தான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து கரெக்டாக தேவைப்படும் பொழுது வெளியில் இழுத்து வச்சு நல்லா மாவெல்லாம் ஆட்டிட்டு திரும்ப அப்படியே உள்ளே தள்ளி வச்சுருவேன். தண்ணி எதுவும் அங்கே போகாது. அதுவும் மேலே வச்சுருக்கனால கிரைண்டர் வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கும். நான் கீழே இருக்கிற இந்த பிளேஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டுமே நம்ம குவார்ட்டர்ஸில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது தான். மேக்ஸிமம் ஆர்மி குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டாண்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து புது குவார்ட்டர்ஸோ இல்லை பழைய குவார்ட்டர்ஸோ அப்படிலாம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்டாண்டுனாலுமே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பிளேட் எல்லாம் வைக்கிறதுக்கு. நான் வந்து மேலே வந்து இப்போ கொஞ்சம் செராமிக் பிளேட்டும் பிளாஸ்டிக் பிளேட்டும் வந்து மேலே செட் பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக எடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாலும் கீழே விழுந்தா வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மெஷரிங் கப்பு. இது ஃபுல்லுமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது தான், அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். ஒன்றில் வந்து காய் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து ஜூஸ் இது ஃபில்டர் பண்ண, இது வந்து சப்பாத்தி மாவு ஜலிக்க, அதுக்கப்புறம் இது காய் அலசி வைக்கிறதுக்கு, இன்னொரு ஒன்று வச்சுருப்பேன். அது வந்து நான்வெஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் தண்ணி வடிகிறதுக்கு, எண்ணெய் எல்லாமே வடிகிறதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலு. இது எல்லாமே அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறது தான். அதனால் அது இங்கே மேலேயே வச்சுட்டேன். அதுக்கு கீழே வந்து பீட்ரூட் இது துருவுறது, சப்பாத்தி கட்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு மோல்டு ஒன்று வச்சுருப்பேன். இது வந்து அரிக்கரண்டி, அதாவது நம்ம ஃப்ரை பண்ணால் அரிச்சு எடுக்கிறதுக்கு, எண்ணெய் இது வடிகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் இந்த கரண்டி. இதுவும் டிமார்ட்டில் வாங்கினது தான். நல்லா யூஸ் ஆகுது. குவாலிட்டி வைஸ் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சைடு ஃபுல்லாக குட்டி குட்டி பிளேட் வைக்கலாம். இன்னொரு சைடு ஃபுல்லுமே கொஞ்சம் பெரிய பெரிய பிளேட் வந்து வச்சுருப்பேன். தேவுக்கு, அதிக்கு, எனக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து அப்படியே அங்கே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டா ஃபுல்லுமே கிளாஸ் தான். குட்டி குட்டி டம்ளர் எல்லாமே இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனை வந்து கம்மியான ப்ளேஸில் நிறைய பாத்திரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும், நிறையா பாத்திரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து கம்மியான ப்ளேஸ் தான் இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி லேயர் லேயராக வர பாத்திரம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்மியான இடத்த தான் பிடிக்கும். ஆனால் ஒன்றுக்குள்ளேயே 4-5 பாத்திரம் மாதிரி வந்துடும். நான் வந்து ஒரு 3 செட் இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது எதுக்கு நல்லா யூஸ் ஆகும், இது வந்து மீந்து போன சாதம் போட்டு வைக்கிறதுக்கு, பருப்பு கழுவி வைக்கிறதுக்கு, காய் ரெடி பண்ணி பொரியல் போட்டு வைக்கலாம். நல்லா ஒரு மல்டி பர்பஸாக இருக்கும். ஒரு ஆளுக்கு டீ போடணுன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து டீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை 2 முட்டை தான் வேக வைக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது முட்டை வேக வச்சுக்கிறலாம். ரசம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீந்திருக்க ரசம் ஊற்றி வைக்கலாம், மீந்திருக்க குழம்பு ஊற்றி வைக்கலாம். இது வந்து நல்லா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும் இந்த குட்டி குட்டி கிண்ணம்லாம். இப்போ குழம்புக்கு ஏதாவது கொஞ்சமாக பருப்பு, புளி கரைக்கிறதுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். மெயினாக புளி கரைக்கிறதுக்கு சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு கிண்ணம் எடுத்து புளி ஊற வச்சுட்டு
கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இடத்த வந்து ரொம்ப கம்மியாக தான் அது வந்து பிடிக்கும். ஒன்றுக்குள்ளேயே ஒரு 3, 4, 5 வர மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க செம்பில் வந்து ஒன்றில் பால், ஒன்று தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். மேலே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணுறதுக்கு அந்த வைப்பர் ஒன்று செட் பண்ணியிருப்பேன். மேலே ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சுன்னா இது எல்லாமே அந்த இடுக்கின்னு சொல்லுவோம். இது வந்து நாங்கள் பஞ்சாபில் இருக்கும்பொழுது வாங்கிட்டு வந்தேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. 2மே எப்போ எதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டி இருக்கும். இன்னொன்று வந்து முட்டை இது ஆம்லெட் போடுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு 3 வடிகட்டிக்கிட்ட இருக்கும். இது 3மே டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து அந்த புனல் மாதிரி இருக்கிறது வந்து எண்ணெய் கேன்லலாம் எண்ணெய் இது ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபுல்லுமே கொஞ்சம் குட்டி குட்டி கரண்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். காயெல்லாம் கிண்டுறதுக்கு அந்த மாதிரி. ஒன்றில் வந்து கொஞ்சம் பெரிய கரண்டி இந்த மாதிரி தான். ஒன்று ஃபுல்லாக சிறுசு, ஒன்று ஃபுல்லாக கொஞ்சம் பெருசு அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பேன். இப்போதைக்கு இந்த குழாய்க்கு வந்து வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த குழாயில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து திரும்ப இந்த குழாய் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் தண்ணி ரொம்ப வடியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குச்சி இது வச்சு தண்ணி வராத அளவுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த பிளேஸில் எதுவும் யூஸ் இல்லை. அதனால் காய் கட் பண்ணுற அந்த சாப்பிங் போர்டை வந்து நான் இப்போதைக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். தண்ணி சிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குழாய் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆரோ மாட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த இடம் கொடுத்துருப்பாங்க. நான் ஆரோ மாட்டலை. என்கிட்ட டைரெக்டாக அந்த போர் தண்ணியே நம்மளுக்கு போதுன்னு சொல்லிட்டு ஆரோ இருக்குது. நான் ஆனால் எடுத்துகிட்டு வரல. அங்கே ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த போர் தண்ணியே சூடு பண்ணி குடிக்கலாம். ஆரோ தண்ணி கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அந்த இடத்துல வந்து மாட்டலை. அதில் தான் இப்போ தண்ணியெல்லாம் பிடிச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து மிக்ஸி ஜார் ஒன்று வச்சுருக்கேன். மீதி 2 வந்து கொஞ்சம் கராப்பாக இருக்குது. அதனால் அதை அந்த கப்போர்டு கீழே வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா யூஸ் ஆகுது. அதனால் அதை இங்கே வச்சுருக்கேன். மீதி 2மே வேலை பார்க்கணும். இப்போதைக்கு இது ஒன்றே போதும். யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய கிச்சன் டூரு. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்னோட கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ, என்னோடது கிச்சன் வந்து குட்டி தான். இதை வந்து நான் எப்படி செட் பண்ணி நம்மளுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்றத யோசித்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அங்கங்கே செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் உங்களோட கிச்சனை வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஏற்ற மாதிரி நம்ம வச்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் அதிகமாக அந்த டே லைஃப்பில் வந்து நம்ம அதிகமாக இருக்கிற இடம் வந்து நம்ம கிச்சன் தான். கிச்சன் மட்டும் பார்க்க நல்ல நீட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வேலை பார்க்குற அந்த டயர்டே தெரியாது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் முன்னாடிலாம் கிச்சன் இந்த அளவுக்குலாம் நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவங்கள பார்த்து பார்த்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். எல்லாமே ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பழகி பழகி பண்ணும் பொழுது தான் கடைசியில் வந்து அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நானுமே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கிச்சனை அந்தளவுக்கு நீட்டாக அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தவங்க பண்ணுறத பார்த்து பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு ஓனாக அப்படியே நானாக யோசித்து எல்லாம் பண்ணினேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க வீடியோவில் ஒவ்வொன்றும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்று எந்த இது பெஸ்ட்டாக இருக்கோ அது எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து என்னோடய கிச்சனை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.